என்னோட ஃப்ரெண்டு ரமேஷ்னு ஒருத்தர் அமேசானில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மந்த்லி ஃபைலிங்ஸை அவரே மாதம் மாதம் ஃபைல் பண்ணிடுவார். அன்றைக்கி சும்மா யதார்த்தமாக மீட் பண்ணும்போது அவரோட ஜிஎஸ்டி ப்ரிப்பரேஷனை பார்த்தேன். அவர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அமேசானோட ரெடி டு ரிப்போர்ட்டை வச்சு ஃபைல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கி நான் செக் பண்ணி பார்க்கும்போது நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நீங்கள் இந்த அமேசான் ரெடி டு ரிப்போர்ட் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன கேப் இருக்குது, இந்த கேப்பை நீங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது என்ன கேப்பு, அதை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே HSN சம்மரி கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் HSN சம்மரி B2C சேல்ஸ் ப்ளஸ் B2B சேல்ஸை சேர்த்தது. இப்போது அமேசானோட B2C ரிப்போர்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு HSN ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் டிப் டு ஸ்டேட் டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிராஸ், ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் ஒரு சின்ன டம்மி ஃபைலில் நியூ ஃபைலில் இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து B2C நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணது. இல்லை நமக்கு சப்போஸ் சேல்னு கொடுத்து ஒரு காலம் கிரியேட் பண்ணி நான் B2Cன்னு கூட மென்ஷன் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ஃபார் கிளாரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான். இப்போ இது எல்லாமே B2C. இப்போது இந்த ரிப்போர்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் டெலீட் பண்ணேன். இல்லை நீங்கள் மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இப்போது அகைன் நான் B2B ரிப்போர்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். சேம் அதே B2B ரிப்போர்ட்டில் HSN காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். டேக்ஸ் கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். டிப் டு ஸ்டேட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது B2B மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நான் மற்ற வேல்யூ குவான்டிட்டி இதோட ரிட்டர்ன்ஸு கேன்சல் அதை பற்றிலாம் நம்ம எதுலேயுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு நம்மளோட இன்டிகிரேட்டட் டேக்ஸு, CGST டேக்ஸு அண்ட் SGST டேக்ஸை மட்டும்தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்க்கும் இதுலேயும் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம், என்ன கேப் இருக்கா அப்படின்றத. இந்த டேக்ஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் எப்படி தான் டேக்ஸ் கோடு இருக்கும். நீங்கள் ரெடி டு ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க டேரெக்டாகவே டேக்ஸ் கோடோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 001 இது விச் மீன்ஸ் 0, 0.1 மீன்ஸ் 5. ஸோ நான் இங்கே இருக்கிறத நான் அப்படியே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே சூப்பர் ரெடியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் 5% மாற்றிக்கிறேன். ஏன்னா சூப்பர் ரெடியூஸ்னால் 5% தான். அகைன் நீங்கள் எக்ஸம்ப்ட்னு இருக்கும், இந்த எக்ஸம்ப்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸன் மீன் 0 ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துறேன். எனக்கு இங்கே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இங்கே டைப்புன்னு கொடுக்குறேன். ஏன் டைப்புன்னு கொடுக்குறேன்னா இந்த சேலு எங்கே இன்டர் ஸ்டேட்டா இல்லை இன்ட்ரா ஸ்டேட்டா நமக்கு தெரியணும். நான் ஜஸ்ட்டு தமிழ்நாடு மட்டும் அன்கிளிக் பண்ணிடுறேன். இங்கே நான் இன்டர்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபுல்லாகவே காப்பி பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தமிழ்நாடை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம இன்ட்ரா கொடுத்துடலாம். இங்கே நான் காப்பி பண்ணிடுறேன். இப்போ ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒரு காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். IGST, CGST, SGST. இப்போ நான் இந்த 3 காலம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த டேக்ஸை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் ஈக்குவல் டு இன்டரா இருந்தால் எனக்கு இந்த வேல்யூ இன்ட்டு பர்சன்டேஜ் ஆமாம், இல்லைன்னா 0 நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிடுறேன். இப்போது இங்கேயும் சேம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க் கண்டிப்பாக ஆட் பண்ணோம். இன்ட்ராவாக இருந்தால் இந்த வேல்யூ இன்ட்டு டேக்ஸ் ரேட் percentage divided by 2. இப்படி இல்லைன்னா 0.
கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. பேஸ்ட்டு ஸ்பெஷலில் வேல்யூன்னு இருக்கும். இந்த வேல்யூவை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். ஜஸ்ட்டு பார்டர்ஸ் கொடுத்துட்றேன். இது B2Bயோட நான் டேட் சும்மா உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் இப்படி காட்டுறேன். இன்வாய்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தோட தான். நம்ம காப்பி பண்ணது எல்லாமே ஜூனோட தான். இது எல்லாமே ஜூனோட தான். இப்போ இதுதான் ஓவரால் அமேசானோட சேல். ஸோ ஆக்சுவலாக இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இருக்கும், கேன்சல்டும் இருக்கும். கேன்சல் எல்லாமே 0 வேல்யூவில் இருக்கும். ரீஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே டேரெக்டாக இந்த மாதிரி மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம தனியாக வேல்யூவை மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சம் பண்ணும்போதே மைனஸ் ஆகிடும். இப்போது நான் பிவட் கொடுத்துக்கிறேன், இல்லை நீங்கள் கீழே டேரெக்டாக சம் போடுறதுனாலும் போடலாம். ஹெச்எஸ்என்னு இங்கே கொடுத்துடலாம். இப்போது டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிராஸ், ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இந்த வேல்யூவை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நில் ரேட்டடோட கிராஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,826 ரூபா. இந்த வேல்யூ நமக்கு இங்கே மேட்ச் ஆயிடுச்சிங்களா? 5%ஓட வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டோட்டல் வேல்யூ டேக்ஸோட, நம்ம டேக்ஸ் இல்லாத வேல்யூ தான் செக் பண்ணி பார்க்கணும். இது நில் ரேட்டடுன்றதுனால நான் இங்கே சும்மா செக் பண்ணேன். இங்கே பாருங்கள் 35,574 ருபீஸ். ஸோ இது இங்கே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இன்டிகிரேட்டட் டேக்ஸோட வேல்யூ 1040 ருபீஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே இன்டிகிரேட்டட் டேக்ஸோட வேல்யூ 1110 ருபீஸ் 0.33 இருக்குது. இதை 2 டிஜிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே இருக்க இன்டிகிரேட்டட் டேக்ஸ் அமௌண்ட் வந்து 1040 இருக்குது. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1110 ருபீஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்க சென்ட்ரல் டேக்ஸ் அமௌண்ட் 314 ரூபா இருக்குது. இங்கே இருக்கிறது 334 ரூபா இருக்குது. நிறைய பேர் ஃபைல் பண்ணும்போது ஹெச்எஸ்என் சம்மரியில் டேரெக்டாக இந்த இன்டிகிரேட்டட் டேக்ஸ் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் B2C ரிப்போர்ட் வாங்க, இல்லை உங்கள் B2B ரிப்போர்ட் இருந்தாலும் செக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூ இதுதான். இந்த அமௌண்ட்டு தான் எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸோடு சேர்த்து இந்த அமௌண்ட். ஸோ அமேசானில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்டோட பிரின்சிபல் வேல்யூவில் இருக்க ஜிஎஸ்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் ப்ராடக்டோட பிரின்சிபல் வேல்யூ. இந்த பிரின்சிபல் வேல்யூவில் மட்டும்தான் டேக்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு அந்த டேக்ஸ் வருது. பட் ஆனால் நம்ம ஒரிஜினல் இன்வைஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 689.52. ஸோ பிரின்சிபல் நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்போம். பட் ஆனால் நம்மளோட டோட்டல் இன்வைஸ் எப்படி அமௌண்ட் அதிகமாக வரும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் இன்வைஸ் இருந்துச்சுன்னா. இப்போது நம்ம இந்த 2 ரிப்போர்ட்லேயும் இருக்க இந்த சின்ன கேப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டிஆர் போர்ட்டலில் ஃபைல் பண்ணும்போது நம்ம டிக்ளேர் பண்ண வேல்யூவை தான் அங்கே ஃபைல் பண்ணணும். ஏன் ஃபைல் பண்ணணும், எதனால் அந்த கேப் வந்ததுன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இன்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்கான காஸ்ட்டும் ப்ராடக்ட்கான டேக்ஸும் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டர்மரிக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டை செட் பண்ணிக்கிறேன். அதோட ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 400. அதோட டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். இன்ட்டு 5% கொடுத்துட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக ப்ராடக்ட் பிரின்சிபல் வேல்யூ, இது டேக்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 420 ருபீஸ் இதோட டோட்டல் காஸ்ட்டு. இப்போது அமேசான் இன்வாய்ஸில் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃபீயே இருக்காது. ஸோ FBAல இருக்கவங்களுக்குலாம் டெலிவரி ஃபீ இருக்காது. ப்ரைமை இன்க்ளூட் பண்ணவங்களுக்குலாம் டெலிவரி ஃபீ இருக்காது. டேரெக்டாக ப்ராடக்ட் காஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக அவங்களா ஓனாக ஷிப் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக டெலிவரி ஃபீன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெலிவரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் இருக்கும். ஸோ அமேசான் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து தான் என்னன்னு சொல்லுவோம்னா காம்போசைட் சப்ளைன்னு சொல்லுவோம். ஸோ காம்போசைட் சப்ளைனா ஒரு ப்ராடக்டோட இன்னொரு ப்ராடக்ட் நேச்சுராகவே பண்டல் ஆகி வர்றது. ஸோ விச் மீன்ஸ் ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்கும் போது டெலிவரியுமே அங்கே நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அதனால இந்த இடத்துல 18% டேக்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி இங்கே டெலிவரிக்குன்னு நீங்கள் உங்களோட இன்வைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே செப்பரேட்டாக ஒரு கோடுமே டெலிவரிக்குன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே SAC கோடு டெலிவரிக்கு கிடையாது. இங்கே எப்படி டேக்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா 450 இன்ட்டு
இன்ட்டு 5%. ஏன்னா பிரின்சிபல் ப்ராடக்ட் என்னவோ அதோட டேக்ஸ் ரேட் தான் இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போது இந்த டோட்டல் ப்ராடக்டோட வேல்யூ இதுதான். ஸோ 472.5. இப்போது அமேசான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான இன்டிகிரேட்டட் டேக்ஸை தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக பே பண்ண வேண்டியது இந்த அமௌண்ட்டு தான். ஏன்னா நம்ம கஸ்டமர் கிட்ட 450 கலெக்ட் பண்ணியிருக்கோம், 400 கலெக்ட் பண்ணல. 400 கலெக்ட் பண்ணியிருந்தா நம்ம 20 ரூபீஸ் மட்டும் பே பண்ணலாம் டேக்ஸாக. பட் ஆனால் இங்கே நம்ம 450 கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இன்வைஸ் வேல்யூன்றது இந்த ரெண்டுமே சேர்த்து தான். இந்த 450 அதுக்கான டேக்ஸ் இது தான். அதை தான் நம்ம பே பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாவோ இல்லை வேறு ஏதாவது ஜிஎஸ்டி ரிலேட்டடாவோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.